ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தை என்ன இன்ஸ்டன்ட் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 என்ன இருந்துச்சு, ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இஜிப்டோட அழகான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன், ஹீரோட நேம் வந்து ஹிந்துவில் இருக்கும், ஹீரோயினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து படத்தோட ஃப்ளாஷ்பேக்கில் தான் வருது. இந்த படத்தை இப்போ இவங்க என்ன நேம்னா இஜிப்டில் இருக்கிற நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பேக்கரி ஷாப், பர்கர், டீ, இந்த பீஸா ஷாப்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே கடையை வந்து பார்த்தா நடத்திட்டு இருப்பேன். நைட்டு ஜாலியாக அவன் வைஃபை சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அப்போ எவனோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி பார்த்தீங்கன்னா லுக் விட்டுட்டே வந்து பார்த்து இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் நைட்டு தூங்கும்போது என்ன இருப்போம், யாரோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டே வந்து பார்த்துன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்போம். நீ அதை கண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாத, நான் தான் உன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன், இந்த ப்ராப்ளம் ஆகாதுன்னு பார்த்தோன்னா சொல்லிட்டு அவன் வந்து அவன் கடையை பார்த்துட்டு இருப்பான். நம்ம தாத்தா வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டுருப்பார், நான் அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா எங்களை டைமில் வந்து வார் எல்லாம் நடந்திருக்கு, அப்போ கஷ்டப்பட்டு இந்த கடையெல்லாம் திறந்து வச்சு அப்போ இந்த டைமில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு, அப்போயும் நாங்களாம் எடுத்து வச்சுருந்தோம், உனக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் வரதான் செய்யும். இதுக்கு இப்படியே போனால் நீ இதாகும், எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும், எல்லாமே எனக்கு நல்லாதே வந்து பார்த்தோன்னா நடக்குன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லி நம்ம தாத்தா தான் வந்து பார்த்தோன்னா ஹீரோ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தேற்றி விடுவார். அப்புறம் ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஹீரோனோட அப்படியே பெட்டில் வந்து படுத்துட்டு அடுத்த நாள் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டுருப்பாங்க. அப்போ என்ன இருக்குன்னா அந்த வில்லா வந்து பார்த்தோன்னா ஹீரோ கிட்டே வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருப்பான். நடுவில் ஒரு டைலாக் வந்து விட்டுருப்பேன், நீ பார்க்க வந்து பார்த்தோன்னா இந்தியன்கார மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த வில்லா வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பேன், நீங்களும் கூட தான் பார்க்க பாகிஸ்தான்கார மாதிரி தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் ஏதாச்சும் பர்பஸ்க்காக இங்கே வந்துருக்கேன்னு கேட்குறதுக்கு, நான் ஒரு ஒர்க்குக்காக தான் இங்கே இஜிப்டுக்கு வந்திருக்கேன், ஆனால் அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பழைய ஒர்க்கு இருக்குது, அது ரொம்ப பழைய ஒர்க்கு, அந்த ஒர்க்கோடு எனக்கு இந்த ஒர்க்கு தான் முக்கியம், 8 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போன பங்கு நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கலான்னு வந்து பார்த்தோன்னா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு, அது என்ன பார்க்கலாம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்கள் என்னமோ ஒரு பக்கம் இருந்துட்டு போனால் இப்போ வந்த காசு இதுக்கு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நடுவில் ஒரு டைலாக் வரும். நான் அந்த சீனை வந்து பார்த்தோன்னா விட்டுருப்பேன். சரி அப்படியே நாம் வந்து பார்த்தோன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேசுகிறோம், இப்போ மறுபடியும் இங்கே வந்துட்டேன், நான் பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சா மறுபடியும் என்னை பார்த்துட்டேன், நீ என்ன பண்ண கேட்குறது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீ பயப்படாத, இன்னும் உன்னை பார்க்கலாம், எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஆகாது, எப்பயுமே ப்ராப்ளமே வராதுன்னு சொல்லி என் தைரியமாக இருந்து பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவன் பார்க்க ஏதோ ஒரு பழைய பக்கம் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே வந்து பார்த்தோன்னா சொல்லி மூஞ்சி வந்து பாரா இன்னும் பார்க்கல ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து பார்த்தோன்னா தைரியப்படுத்துகிறேன், ஒன்றாகாது நான் இருக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஷாப் டெய்லி போயிட்டுருக்கேன். நைட் ஏதோ நம்ம பார்ட் 1 முடிச்சிருப்போம், இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அப்படியே டெய்லி அந்த ஷாப் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வில்லன் அந்த மெயின் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருப்பான். இப்போ வந்து துப்பாக்கி பிஸ்டல் எடுத்துகிட்டு வில்லன் அடியாளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாம் உடம்பையெல்லாம் ஏற்றிட்டு அப்போ நம்ம ஹீரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கூட சொல்லலாம், எப்படி இருக்க விஷயம் பார்த்து 8 வருஷம் கழிச்சு அடிச்சு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்து அப்புறம் எங்கள் நாட்டு பொண்ணே வந்து பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய்ட்டு அவள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா, உன்னை அப்பயும் வந்து பார்த்தோன்னா கொண்டு இருக்கணும், ஆனால் வந்து என்னால் உன்னை கொல்ல முடியல, எதோ அவள் வந்து பார்த்தோன்னா காப்பாற்றிட்டு இப்போ என்ன அவள் கூட தான் குடும்பம் எடுத்துருக்கான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு அப்போ கடை ஷாப்பிங் வந்து பார்த்தோன்னா க்ளோசிங் டைம் ஆக போது. அப்போ வேணே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுறது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட பேசியிருக்கேன் பாருங்கள், என்னோடய ஸ்லாங்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இஜிப்டியன் ஸ்லாங் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் யாரை நினச்சி பேசுகிறேன், நான் அந்த நாட்டு பக்கமும் போனதில்லை, மூஞ்சி எதாவது பார்க்க ஒரே மாதிரி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் அது இல்லைன்னு பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு நம்ம வில்லா வந்து பார்த்தோன்னா நடிக்காத, நீ உலகமாக நடிக்கணும் எனக்கு வந்து பார்த்தோன்னா தெரியும்னு வந்து சொல்லியிருக்கேன். இதில் ஃப்ளாஷ்பேக் நேம் ஹீரோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு, அது என் பேர் தான், என் பேர் தான் விஷ்ணு, என் பேர் என்ன வச்சுக்கிட்டேன். நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா ஹீரோ சொல்கிற ஹீரோலாம் அந்த தாத்தாவோட ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், சார் ஷாப்பிங் டைம் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு, எது வந்தாலும் நாளைக்கு வாங்கன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ சொல்கிறேன், அவங்க ஷாப்பை இதுதான் பிரச்சனை பண்ண வராங்க, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் வந்து பார்த்தா சொல்கிறேன். நம்ம வில்ல வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டியை பிடிச்சிட்டு சொல்லி எங்கே அவள் இருக்கேன்னு வந்து பார்த்தா சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தா சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், நீங்கள் யாரோ நினச்சி என்ன வந்து பார்த்தோன்னா தேடிட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வில்ல வந்து பார்த்தோன்னா நேரில் அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் துப்பாக்கி வச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு பொட்டுன்னு சொல்கிறோம், சுட்டா சவுண்டு கேட்கலாம். அப்போ வந்து நம்ம சைலன்சர் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இதுக்கு மேலெலாம் இதெல்லாம் பார்த்தான்னு சொல்லிட்டு வில்லன் பார்த்தோன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் டே கடையை அடித்து உடங்கும் அவள் எங்கே இருக்கான்னு வந்து பார்த்தோன்னா உன்னை இங்கே போய் கொல்லாம் உட போகிறதில்லன்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் அடியாளுங்க எல்லாம் பார்த்தோன்னா ஹீரோட சண்டை போடுறோம். நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சண்டை போடுறோம், நடுவில் நல்லா அடியும் வாங்குறேன், ஏன்னா வில்லனோட அவசியம் வந்து நல்லா பாடி பில்டிங் நல்லா ஃபைட்டில் நல்லா ட்ரெயின் ஆன மாதிரி ஹீரோவை போட்டு பலன்னு பண்ண ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிறான், இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடித்து உடச்சி ஒரு ரணகலமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போகிறோம். எப்படியும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வில்லங்களை ஒரு 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டு கீழே போட்டு எந்திரிக்க முடியாத பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற ஆளுங்களை அப்படியே கிளம்பிட்டேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி சொல்கிறேன், ஏன்னா ஹீரோயினுக்கு நேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம், சரி நல்ல நேம் கிடைக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன். சரி ஹீரோக்கு மட்டும் ஃப்ளாஷ்பேக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என் பேரே நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீரோயின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றோம். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அழகான அப்படியே பார்த்தேன் வில்ல வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிருக்கேன், அவன் மேலே துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிருக்கேன். அப்படியே வண்டியில் ஏற்றி வண்டியில் ஏற்றா ராணுவ வீரன் சண்டை போட மாட்டேன்னு கேட்டால் தூக்கம் ஒரு மயக்கமாக இருந்தால் போட்டுருக்கேன். இப்போ ஆல்ரெடி லைட்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, ஏதாச்சும் பண்ண முடியும்னு சொல்லி இது பண்ணுறேன். ஹீரோ வந்து பார்த்தோன்னா
நம்ம அடியாள் இருக்கான் பதில் அவனை பிடிச்சி கேட்டுருக்கேன் எங்கே அவனை கூப்பிட்டு போகிறீங்க ஏன்டா இந்த மறுபடியும் இந்த வாழ்க்கையை வந்து இந்த வாழ்க்கையை வர வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் புது வாழ்க்கை வந்து ஏன்டா இப்படி போட்டு சாகடிச்சிட்டு சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்தோன்னா ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஹீரோயின் கிட்டே பேசியிருக்கேன் அரமாயக்கத்தில் இருக்கும்போது இந்த 8 வருஷம் கழிச்சு போனால் பாகிஸ்தான் தான் முக்கியம், நம்ம நாட்டு ராணுவம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா ஒரு இந்தியன் ஒரு ராணுவ வீரர் அதாவது ஒரு சோல்ஜரை போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கேன், எவ்வளோ பெரிய ஆள்னே உன்னை போய் இப்படி பண்ணிட்டுருக்கேன் அது பார்த்தோன்னா சொல்கிறேன். ஹீரோ வந்து பார்த்தோன்னா இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு நம்ம அந்த தாத்தா இருக்கார் பார்த்தோன்னா அந்த தாத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பா. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தோட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய துப்பாக்கியில் ஜஸ்ட் ஒரு பிஸ்டல் மாதிரி இது இந்த லைசன்ஸ் கண்ணு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துப்பாக்கி வச்சு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த தலை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு ஹீரோ முன்னாடி துப்பாக்கி காட்டுறேன். சரி என்னதான் ஆச்சு ஏன் இப்படி ஆச்சு சொல்கிறதுக்கு நீ என்ன தான் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தோன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிச்சு நீங்கள் ஒரு பெர்ஃபெக்டான ஆள் வந்து பார்த்தோன்னா கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம தாத்தா வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன் அந்த கதையில் இப்போ எனக்கு தேவையில்லை, உன் பேர் என்ன ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு வரலாறு சொல்லி அவனுங்களாம் யார் எப்படி என் கடை இப்படி உடச்சி வச்சுருக்கேன் யார் நீ வந்து பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு ஹீரோ அந்த வில்ல அவன் சைடில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தோன்னா நினச்சிருக்கேன் 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனால் கூட தெரியல அவன் தான் அவனை பார்த்தோன்னா கடத்திட்டு போயிட்டானான்னு வந்து பார்த்தோன்னு நினச்சி இங்கே வந்து பார்த்தோன்னா ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்டாட்டியாகவே வந்து பார்த்தோன்னா இருக்கேன், இந்தியாவே உனக்கு ஆகாது பிடிக்காதுன்னு சொன்னவன் இப்போ இந்தியனோடய வந்து பார்த்தோன்னா குடும்பமே நடத்திட்டு இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா இங்கே வில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா இப்போ தான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் கதையை வந்து பார்த்தோன்னா நினச்சி பார்த்துருக்கேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஒரு இந்தியன் ராணுவத்தில் வந்து பார்த்தோன்னா சேர்ந்து ட்ரெயின் பண்ணிட்டுருப்பேன். ஏன் ட்ரெயின் பண்ணாலும் கேட்காதீங்க, அவனுக்கு என்னமோ இந்தியா அந்த ராணுவத்தில் பிடிச்சிருக்கும் சொன்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால் நான் வந்து ராணுவத்தில் வந்து பார்த்தோன்னா பிடிச்சின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்டே வந்து பார்த்தோன்னா பேசியிருக்கேன். இது வந்து இந்தியாவில் தமிழ்நாடு இதில் வந்து பார்த்தோன்னா போயிட்டு ஏன்னா நான் தமிழ்காரன், நான் தமிழ் இதுலேயே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிறேன். ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பார்த்தோன்னா பேசியிருக்கேன், ஏன்டா இப்படி ஃபிசிக்கல் மென்டல் ட்ரைனிங் தரேன் எப்படா உன்னால் முடியுது, என்னால் சுத்தமாக முடியல, டெய்லி இதிலேயே வந்து பார்த்தோன்னா போயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு இதில் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் பிடிச்சி துப்பாக்கியில் எனக்கு சொல்கிறது எனக்கு பிடிக்கும், துப்பாக்கியோட சவுண்ட் பிடிக்கும், அதனால தான் நான் வந்து ராணுவத்துக்கு வந்தேன் பார்த்தோன்னு சொல்லியிருக்கேன். என்ன இலவா வந்து பார்த்தோன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே அந்த ட்ரைனிங்கோட அந்த கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மேலே ஏறுறது மலையில் ஏறுறது அந்த மாதிரி கடினமான கஷ்டங்கள்லாம் கொடுத்து ஹீரோக்கு வந்து பார்த்தோன்னா இது துப்பாக்கியோட ட்ரைனிங் தரேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஈஸியாக டக்குன்னு வந்து பார்த்தோன்னா துப்பாக்கியோட இருக்கிற எல்லா துப்பாக்கி அந்த ரிமூவ் பண்ணுறது துப்பாக்கி பிஸ்டல்ஸ் அந்த புல்லட்டை ரிமூவ் பண்ண ஈஸியாக வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ணுறது டிஸ்மேண்டில் பண்ணுறது அரேஞ்சு வந்து பார்த்தோன்னா டக்கு பண்ணி நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் மாதிரி துப்பாக்கி வந்து பார்த்தோன்னா கன்று எந்த கன்று வந்து ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ண இதுவும் அரேஞ்சும் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டுருப்பேன். இனிமேல் வந்து பார்த்தோன்னா நீ தான் பாகிஸ்தான் பார்டரில் வந்து பார்த்தோன்னா இது பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லி வச்சுருக்கேன். அந்த நாசேஜ் பாட்டில் நீ வந்து பார்த்தோன்னா சோல்ஜராக இருந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கேன். நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தோன்னா டெய்லி மார்னிங் ஆனால் இதுக்கு போகிறது அப்புறமேட்டு வந்து பார்த்தோன்னா நைட்டு தூங்குறது மறுபடியும் இதுக்கு போகிறது நைட்டு தூங்கியிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா அந்த பார்டர் தானே எப்படி இருந்தால் ஒருத்தர் தான் இங்கே இருப்பான், அந்த சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பாகிஸ்தான் வீரர் இருப்பான், அவன் இப்படி இங்கே ஒருத்தர் லெஃப்ட் டு ரைட் நடந்துருப்பான், இங்கே ரைட் டு லெஃப்ட் இவனை நடந்துருப்பான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா வில்லன் அந்த பாகிஸ்தான் கிட்டே வந்து பார்த்தோன்னா பேசி இது வந்து வில்லன் கிடையாது, அங்கே ஒரு சஜ்ஜஸ் அவனு ஒரு சோல்ஜர் மாதிரி அவங்ககிட்ட பேசியிருக்கேன். ஏன்னா டெய்லி இப்படியே நடந்துருக்கேன் உனக்கு கால் வலிக்கலையான்னு வந்து பார்த்தோன்னா கேட்டுருக்கு. அதுக்கு பாகிஸ்தான் வந்து பார்த்தோன்னா மறைச்சு வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கேன். டே இங்கே யாருமே ஃபஸ்ட்டு வந்து கிடையாது, உங்கள் நாட்டு வீரனா இங்கே கிடையாது எங்கள் நாட்டு வீரன் கிடையாது, ஜாலியாக தான் பேசிட்டா வச்சுருக்கலாமே. அப்படி என்னடாண்டா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எவனோ ஒரு பாலிடிக்ஸ்காரனோட பிரச்சனை பண்ணதுக்கு ஏன்டா பண்ணிட்டுருக்கேன். ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் இண்டோ பாக்குன்னு வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. இண்டோ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே நாடாக தான் இருந்துச்சு, எவனோ நடுவில் ஒரு பாலிட்டிஷியன் பண்ண வேலையில் இப்படி பிரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டுருக்கு. இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பண்ண கல்யாணம் பண்ணிப்பாங்க, பாகிஸ்தான் இருக்கலாம் இந்தியா பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு உங்கள் நாட்டில் எவ்வளோ சூப்பரான பொண்ணுகள் இருந்துச்சு. இப்போ பாரு எங்கள் நேரம் போய் மல்லு கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரம் தான் போச்சு, மல்லுனா மலையாள பொண்ணுங்க, இதை நான் வந்து சவுத் தான் சொல்லியிருப்பேன், தமிழ் சைடு நான் கேரளா பண்ண லவ் பண்ண வேண்டியதாக போச்சுன்னு சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு அந்த பாகிஸ்தான் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டுருக்கேன், நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டுருக்கேன். டே யாராச்சும் தீவிரம்னு சொல்லிட்டுருக்கேன், எவனோ நடுவில் ஒரு பாலிடிக்ஸ் சொல்லி வச்சுருப்பான், நீ வந்து பார்த்தா சொல்கிறேன் நீ இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அப்போ எப்போ இந்த நாட்டில் வந்து பார்த்தோன்னா உருப்படும். இதை பாரு என்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் துப்பாக்கி இருக்குது, வெறும் என்கிட்ட தோட்டா இருக்குது, இந்த ரெண்டு தான் வச்சுருக்கேன். நீ என்ன சொல்லவே இல்லை நானும் சொல்லவில்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பார்டரை காப்பாற்ற நானும் பார்டரை காப்பாற்றுறேன், அவ்வளோ நம்ம டியூட்டி வெறும் பார்டரை காப்பாற்றுறது மட்டும்தான். ஏன் இப்படி வந்து பேசி பண்ணிகிட்ருக்கேன், நீங்களே இருக்கிற பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா பெருசு பண்ணி விட்டுருவீங்க வந்து பார்த்தா சொல்லி இப்போ உன்னால் பாரு உங்கள் குடும்ப கஷ்டம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்துட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு அந்த பாகிஸ்தானுக்கார வந்து நீ வந்து பார்த்தோன்னா வாய முடியும், உங்களால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, நாங்களும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்னு சொல்லி தெரியுமா, இப்போ நீங்கள் வந்தனால இப்போ எங்களோட குடும்ப கஷ்டம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு சரி சொல்கிறேன். சரி இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லு, உங்கள் நாட்டிலையும் கற்பழிப்பு நடக்குது எங்கள் நாட்டிலையும் வந்து பார்த்தோன்னா கற்பழிப்பு நடக்குது, உங்கள் நாட்டிலையும் பாலிடிக்ஸ் நடக்குது எங்கள் நாட்டிலையும் பாலிடிக்ஸ், ரெண்டு என்ன பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, உங்கள் பேர் பாகிஸ்தானே எங்கள் பேர் இந்தியா, உன்னோட கலர் வந்து பார்த்தோன்னா பச்சை எங்களுக்கு ஒரு மல்டி கலர் இருக்குது, அவ்வளோதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம், மற்றருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஹீரோ பாகிஸ்தான்காரனும் வந்து பார்த்தோன்னா
இதெல்லாம் நடந்துச்சு. கொஞ்சம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்கள் நாட்டிலையும் பிரச்சனை நடக்குது, எங்கள் நாட்டிலையும் பிரச்சனை நடக்குது. நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்னால் இருக்கலாம். இன்னும் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை கேட்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஏன்னா 2 பேருமே தனித்தனியாக தான் இருப்பாங்க. எங்கள் நாட்டிலையும் பின்னாடி பார்டர் எவனும் நிற்க மாட்டான். அதுக்கு பின்னாடி எனக்கு சும்மா தனியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட பார்ட்